வந்து என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாங்க சிந்து கிட்ட ரேகா. ஆனால் சிந்து வந்து வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னது இந்த மாதிரி அவர் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனார், அவர் தான் என்னை விரும்பினார், சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ரேகா ரொம்ப பொறுமை இழந்துடுறாங்க. செமையாக டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, சிந்துவை போட்டு அடிக்க சொல்கிறாங்க. அவங்களும் நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. சிந்து எவ்வளோ அடித்தாலும் வந்து உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ரேகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. செம்ம அடி அடிக்கிறாங்க சிந்துவை. சிந்து தாங்க முடியாது பயங்கரமாக கதறி அழறாங்க. அதை சிவாவால் பார்க்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவா அப்படியே தலையை திருப்பிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், எவ்வளவோ அடித்து பார்த்துட்டா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் அவளுக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ அடித்ததில் ஏதாவது ஒன்று சொல்ல சான்சஸ் இருக்குது, நீங்கள் வேணால் பேசி பாருங்கன்னு சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவா வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா போய் பேசுகிறாரு. சிவா பார்த்து சிவா அப்படின்னோடனே நான் பார்த்துக்கிறேன் ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு சிவா போய் பேசுகிறாரு. சிந்து அப்படின்னோடனே டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்கே பாரு, உன்னை இப்படிலாம் அடித்து வந்து துன்புறுத்தது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நீ உண்மையை ஒத்துக்கோ சிந்து, அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. நானே அவங்ககிட்ட பேசி உனக்கு குறைவான தண்டனை நான் வாங்கித்தரேன். எந்த பிரச்சனை இருக்க, ஏன் தண்டனையே இல்லாமல் கூட நான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது உனக்கு வந்து எல்லாமே நான் பண்ணுறேன். ப்ளீஸ் சிந்து, உண்மையை ஒத்துக்கோ. நான் என்ன ஒத்துக்க சொல்கிறேன் டாக்டர், நீ தானே என் புருஷன், நீ தானே எனக்கு எல்லாமே, ஒத்துக்கன்னு சொல்கிறியே, இது நியாயமா நீ பேசுகிறது? உன் கண்ணு முன்னாடியே நான் அடிக்கிறாங்களே டாக்டர், நான் உன் பொண்டாட்டி தானே, ஏன் டாக்டர் இப்படி இருக்கேன்னு நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் படித்து, ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மறுபடியும் வந்து இதையே சொல்லிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்றாரு. டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாரு சிந்து, சொன்னால் ஒழுங்காக கேட்டுக்கோ. அவ்வளோ தூரம் உன்னை வந்து இந்த அளவு அடிக்கிறாங்க, இன்னும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. போலீஸ் ட்ரீட்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஒழுங்காக உண்மையை ஒத்துக்கோ. நான் உனக்கு எந்த இதுவுமே பண்ணல, உன்னை நான் கூட்டிகிட்டு போகல, நீ ஏதாவது இவ்வளவும் பண்ணியிருக்க, இந்த மொத்த வந்து விஷயத்தையும் நீ மட்டும் தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நீ ஒத்துக்கினீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. இங்கே பாரு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என் கட்டாயப்படுத்தி என் கூட வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ என்ன தான் வந்து அமகலம் பண்ணாலும் சரி, என்ன தான் நீ ஒத்துக்காமல் இருந்தாலும் சரி, ஏன் நீ என் கூடவே இருந்தாலும் சரி, நான் எக்காரணம் கூட உன்னை நான் விரும்ப போகிறதில்ல, அது நடக்கவும் போகிறதில்ல. அப்புறம் எதுக்காக இப்படி அடம் முடிச்சுட்டு இருக்க? ஏன் நீ தேவையில்லாமல் வந்து நீ இப்படி கஷ்டப்படுத்திக்கிற உன்னையே நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன கஷ்டம் நடந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனை சரி, ஏன் என் உயிரே போனாலும் சரி டாக்டர், ஒன்றை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், நீ ஏன் கூட தான் இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் டாக்டர் அப்படின்னு. சரி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன், பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து சிவா கிட்ட ரேகா வந்து கேட்குறாங்க, என்ன டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவகிட்ட நான் பேசுகிறதே வேஸ்ட்டு, நான் இவ்வளோ பேசி பார்த்துட்டு அவள் தப்பு ஒத்துக்கிற மாதிரியே கிடையாது, அதான் நாங்களும் வந்து இவ்வளோ அடித்து பார்த்துட்டா ஒத்துக்க மாட்டேங்கிறா, இதுக்கப்புறம் வேறு மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இதுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவளை இவ்வளோ பண்ணி கூட அவள் ஒன்று உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானா, அவளை வேறு மாதிரி தான் பண்ணோம். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, இவளுக்கு கிடைக்கிற தண்டனை கண்டிப்பாக இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பாடமாக அமையணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவகிட்ட உண்மை எப்படியாவது வர அப்படின்றாரு. சரிங்க சிவா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த சிந்துவை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெளிச்சம் இல்லாத அந்த செல்லில் போட்டு அடைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க மனித உரிமை ஆணையம். அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நம்ம பைரவி வந்து மனித உரிமை ஆணையத்தை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் மனித உரிமை ஆணையம் எப்படி ஒரு பொண்ணை வந்து இங்கே கூட்டின்னு வந்து இந்த மாதிரிலாம் வந்து சித்திரவதை பண்ணுவீங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேகா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட பதவியை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறீங்க, நாங்கள் விடமாட்டோம், இப்போ சிந்துவை நீங்கள் வந்து என் கண்ணில் காட்டி ஆகணும் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள், அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோ. கம்ப்ளைண்ட் வந்தால் அந்த பொண்ணை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கணும், அதுக்காக அடித்து அந்த பொண்ணை ஒரு வழி பண்ணுவீங்களா? இதெல்லாம் சட்டப்படி குற்றம், எப்படி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம், அந்த பொண்ணை எங்கள் கண்ணில் காட்டுங்க அப்படின்னா. ஆமாம் மேடம், நல்லா கேளுங்க அப்படின்றாங்க பைரவி. அதிர்ச்சி அடைகிறாங்க ரேகா. சிவா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சு பார்க்குறாரு.